மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்காங்க. இது மேலும் வலு சேர்க்கணும்னு தான் நான் பார்க்குறேன். மற்ற இன்னப்பிற கட்சிகள் இந்தியா கூட்டணிக்குள்ள பங்கெடுக்க முடியாம ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் திமுக அரசு மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால ஒவ்வொரு ஏழையும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பா அமையும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. ஆனா இன்னொரு அரசு நினைக்குது இது லஞ்சமாக நினைக்குது. இந்த திட்டத்தை தேர்தலுக்கான ஒரு லஞ்சமா கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்ற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் விமர்சிக்கிறாங்க. சார், விமர்சனங்கள் என்பது தனக்கு பிடிக்கலனாலும் விமர்சிப்பாங்க, தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் விமர்சிப்பாங்க. ஒரு அரசு இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யணும்னு நினைக்குது. ஒரு அரசு நினைக்குது இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அடிப்படை உரிமைகளை கொடுத்து அந்த மக்களை வாழ்விக்கணும்னு நினைக்குது. இதுதான் வித்தியாசம். கூட்டணியிலையும் ஆட்சியிலையும் பங்கு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. எதனால் நடக்குது? யார் வித்துட்டா? அதுக்கெல்லாம் காரணம் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது ஒரு காங்கிரஸ்காரங்களுக்கு அடிமட்ட தொண்டருடைய விருப்பம். யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற விமர்சனங்களை எங்கள் தலைவர்கள் வைக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சித்தாந்தத்தை நிலைத்து நிறுத்துவதற்காக சேர்க்கப்பட்ட கூட்டணி. இங்க அதிகாரத்தை பங்கெடுப்பதற்கான கூட்டணி அல்ல. எங்களை பொறுத்தவரையும் மதவாதத்தை எதிர்கொண்டு இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்க நினைக்கின்ற ஒரு சித்தாந்தம் இங்கே கால் ஊன்றிவிடக் கூடாது. அப்படி நடந்தால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகங்களை இழந்து, உரிமைகளை இழந்து அடிமைகளாக வாழ நேரிடும். எடப்பாடி அவர்கள் தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்துதான் அவங்க கூட இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு பயத்துல அச்ச உணர்வோட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என்பது மக்களால் உணர்ந்து கொள்ள முடியுது. அதனால தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு லாரன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப தேமுதிகவோட கூட்டணியில இணைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தாவேகா கூடயும் போக வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ இதுக்கு எல்லாமே உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழகத்துல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி பலமா இருக்கு. மேலும் வலு சேர்க்கின்ற விதமா என்டிஏல இருந்து ஒரு தேமுதிக இந்தியா கூட்டணியில இணைந்திருக்காங்க. இது மேலும் வலு சேர்க்கணும்னு தான் நான் பார்க்கிறேன். மற்ற இன்னப்பிற கட்சிகள் இந்தியா கூட்டணிக்குள்ள பங்கெடுக்க முடியாம ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு காரணம் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி இருக்கு. மாநில அரசை வஞ்சிக்கின்ற மத்திய அரசு இருந்த பின்பும், மாநில அரசுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்காத பிறகும் முழுமையாக மக்கள் தேவைகளை உணர்ந்து எப்பாடுபட்டாவது மக்களை வஞ்சித்து விடக்கூடாது, மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு சிறப்பான ஆட்சியை இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு கொடுத்ததுனால இன்னபிற இயக்கங்களும் இங்க வருவதற்கு துடிச்சு கொண்டிருக்காங்க. சில சூழ்நிலை கைதிகளாக இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு தேமுதிக வலுவான ஒரு சிந்தனை தான் இந்த வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். சமீபத்தில் திமுக அரசு மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. சிறப்பு தொகையா, கோடைகால சிறப்பு தொகையா அதுல அடங்கி இருக்குன்னே பாக்குறீங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறாங்களா? இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை பல்வேறு கோணங்கள்ல பாக்குறாங்க. ஒரு பொருளாதார வல்லுநர்களினுடைய ஆலோசனை பெற்றும் இன்றைய நாட்டினுடைய சூழ்நிலை, விலைவாசி உயர்வு, பணப்புழக்கத்தினுடைய சீரழிவு, இதுகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஏழை எளிய மக்கள் தன் கையில பணங்களை வைத்து பொருட்களை நுகர்ந்தால் இந்த அரசுக்கும் வருவாய் பெருகும், மக்களுக்கும் தேவையானவை நிறைவேறும், சிறு தொழில்கள் வளரும். இந்த பார்வையில தான் அந்த 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் ஏன் மகளிருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு வீட்டினுடைய ஒரு இல்லம்னா அதை தூக்கி நிறுத்துவதில் பெரும்பங்காற்றுவது தாய்மார்கள் தான். அதை மனதில் கொண்டுதான் ஒரு தாய் உள்ளத்தோடு அவர் அந்த செயலை செய்திருக்கிறான்னு நான் பார்க்கிறேன். அது ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழக மக்களால் போற்றப்படுது. வெற்றி வாய்ப்புக்காக மட்டும் இல்ல, இந்த ஆட்சி இருந்தால் மட்டுமே தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மக்களுக்கான வளம் பெற முடியும் என்பதில் மக்கள் நம்பிக்கையாங்க. நீங்க கல்வியெல்லாம் ஒரு மிக பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு. அதற்கு வித்திட்டவர் காமராஜாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த வளர்ச்சி
ஒரு அபிவிருதமா போயிட்டு இருக்கு. அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்றாங்க, சந்தோஷப்படுகிறாங்க. இந்த திட்டத்தை வந்து தேர்தலுக்கான ஒரு லஞ்சமா கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்ற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் விமர்சிக்கிறாங்க. சார், விமர்சனங்கள் என்பது தனக்கு பிடிக்கலனாலும் விமர்சிப்பாங்க, தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் விமர்சிப்பாங்க. ஒரு அரசு இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யணும்னு நினைக்குது. ஒரு அரசு நினைக்குது இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அடிப்படை உரிமைகளை கொடுத்து அந்த மக்களை வாழ்விக்கணும்னு நினைக்குது. இதுதான் வித்தியாசம். இந்த அரசு மக்களுக்கான அரசு, அந்த அரசு அடிமைப்படுத்த நினைக்குது. அதனால விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால ஒவ்வொரு ஏழையும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பா அமையும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. ஆனா இன்னொரு அரசு நினைக்குது இது லஞ்சமாக நினைக்குது. ஏன்னா அவங்களுக்கு கார்பரேட்டுகள் மட்டும்தான் அவங்களுடைய பார்வை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதானியினுடைய பொருளாதார சிஸ்டத்தை நீங்க பார்த்தா ஒரு மிக படுமோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இப்போ இன்றைய செய்தித்தாள்ல நான் பார்த்தேன், அதானிக்க அந்த பங்குதாரர்களாக 2 பேரு செபியை ஏமாற்றி பல லட்சம் கோடி ரூபாய்க்கான பங்குகளை அவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலருக்கு $3 பில்லியன் சொல்றாங்க. இந்திய மதிப்புக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை. இதை யாரு பக்கபலமா இருக்கிறா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கபலமா இருந்து செபி நடவடிக்கைகளை தடுத்து, இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் கேட்குது, ராகுல் காந்தி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, நீங்க வந்து உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை அமைக்கணும். வாய் திறக்கல, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அதை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிட்டே இருக்கு. இந்த மக்களை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்ல. எதிர்கட்சி தலைவருக்கு ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கு அவங்க ரெடி இல்ல. அவங்க செய்யறதை செய்துட்டு இருக்கிறாங்க. யாரும் கேள்வி கேட்க கூடாது என்கின்ற பார்வையில தான் போயிட்டு இருக்கு. இது வந்து கடுமையாக மக்கள் விழிப்பா இருந்து இவர்களை விரட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து தாக்க முயற்சிக்கிறாங்கன்ற மாதிரி எம்பிங்களை கூட, காங்கிரஸ் எம்பிங்களை தான் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்னதான் நடந்துச்சு? என்ன நினைப்புல அவங்க இதை பண்ணி? இது வந்து ஒரு கேலி கூத்தா தான் பார்க்கணும். அதாவது தன்மேல 1008 குறைகள் இருக்கு. இந்த தேசத்தை வந்து அழிவின் பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்ப பல புள்ளி விவரங்களை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் முழங்குறாரு. இவங்களால நேர்கொண்டு அதை எதிர்கொள்ள முடியல. தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்து வசைப்பாடுகிறாங்களே தவிர அவர்களால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஆதாரங்களை மறைக்க முடியல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய எம்பிக்கள் குரல் எழுப்புறாங்க, நாடாளுமன்றத்துல மோடியை காணல, நாடாளுமன்றத்தில் மோடி வந்தாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதை கேள்வி எழுப்புவதற்கு தான் நாடாளுமன்றம் இருக்கு. அந்த கடமையை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. ஒன்னும் வியப்பா புதுசா செய்யலாங்க. ஏனும் வெட்டு கத்தியோ மிகப்பெரிய கொடிய ஆயுதங்களையோ கொண்டு அங்க பாராளுமன்றத்துக்குள்ள யாரும் போகல. எம்பியோட வேலையை அதுதான். ஒரு எம்பி ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறாங்க. இவங்க வந்து சேட்டை பூசுறாங்க, மக்களை மடைமாற்றுகிறாங்க. மக்கள் பாராளுமன்ற நிகழ்வுகளை பார்க்காத மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வெத்து விளம்பரம் அல்லது ஒரு வெட்டு வீண் விமர்சனம் தான் நான் இதை பார்க்க முடியும். இன்றைக்கு வந்து ஒரு சபாநாயகர் இவ்வளவு தரங்கட்டு போக வேண்டிய சூழல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம மாநில அரசியலை பத்தி கொஞ்சம் பேசலாம் சார். இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஒரு பெரிய விரிசல் ஏற்பட போகுது, கூட்டணியிலையும் ஆட்சியிலையும் பங்கு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இது எதனால் நடக்குது? யார் வித்துட்டா? அதுக்கெல்லாம் காரணம் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது ஒரு காங்கிரஸ்காரங்களுக்கு அடிமட்ட தொண்டருடைய விருப்பம். அது ஜனநாயகத்தில் கூடாது என்பது கிடையாது. அது கேட்கலாம், ஆனால் அது எங்கே கேட்கணும், யார்கிட்ட எப்படி கேட்கணும் என்பது ஒரு முறை. அதை கடந்து கேட்கும் போது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஏற்படுது. யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற விமர்சனங்களை எங்கள் தலைவர்கள் வைக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இதை கடுமையாக, நீங்கள் விமர்சனங்களை பொதுவெளியில் வைக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தலைமைக்கு தெரிவித்து தலைமையின் வழியாக அதை நீங்க கேட்கலாம் என்கின்ற ஒரு நல்ல ஜனநாயக பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி சில நேரங்களில் தலைவர்கள் ஒருவேளை விளம்பரத்திற்காகவோ இல்லது யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று தெரியவில்லை. அல்ல நாம் இதோடு இதை நிறுத்தி விட்டால் நாம் சிறுமைப்பட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்களான்னு தெரியல. சில கருத்துக்களை உமிழ்கிறார்கள். அதுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுங்க. அதுக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல தினந்தோறும் சரியான பதில்களை அதற்கு கொடுத்து வராங்க. தலைமைக்கு ஒழுங்காக அதற்கான விவரங்களையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மேற்கொண்டு அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரிரு தினமாக அந்த பேட்டியினுடைய தன்மைகள் மாறி வருது. பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாம் அப்படி விமர்சித்த, அப்படி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு எல்லாம் கேட்ட தலைவர்களுடைய பேச்சுக்களும் பத்திரிகை செய்திகளும் கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. சரியாயிட்டாங்கன்னு நம்புறேன். சார், இப்ப திரு ராகுல் காந்தி அவர்களிடமும் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் அவர்களோட உறவுகள் இப்ப எப்படி சார் இருக்கு? சார், அதை இந்தியா கூட்டணியில இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை ஒரு உறவாக, ஒரு உடன்பிறப்பாக பார்க்கிறார்கள். காரணம், ஒரு சித்தாந்தத்தை நிலைத்து நிறுத்துவதற்காக சேர்க்கப்பட்ட கூட்டணி. இங்க வந்து அதிகாரத்தை பங்கெடுப்பதற்கான கூட்டணி அல்ல இது. எங்களை பொறுத்தவரையும் மதவாதத்தை எதிர்கொண்டு இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்க நினைக்கின்ற ஒரு சித்தாந்தம் இங்கே கால் ஊன்றி விடக்கூடாது. அப்படி நடந்தால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகங்களை இழந்து, உரிமைகளை இழந்து, அடிமைகளாக வாழ நேரிடும் என்கின்ற சிந்தனையோடு தான் தலைவர் ராகுல் காந்தி அவர் தமிழ்நாடு தலைவர் நல்ல ஒரு கூட்டணியாக வைத்திருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு தலைவர் பாரதிய ஜனதாவை முதல் வரிசையில் நின்று எதிர்க்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அதுதான் அந்த நம்பிக்கையில தான் நீங்க ராகுல் காந்தி அவர் நாடாளுமன்றத்தில் சொன்னார், தமிழ்நாட்டில் உங்களால் கால் சவுட்ட முடியாது, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது என்று உறுதியான சிந்தனையோடு சொல்வதற்கு காரணம் தலைவர் இங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர், தமிழக தலைவர் முதல்வர் ஸ்டாலினை நம்பிதான் அவர் சொன்னார். அதனால அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. கூட்டணியில எந்த விதமான வேற்று சிந்தனைக்கும் இடமில்லை. ஆனா பாரதிய ஜனதா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த வாட்டி என்டிஏ தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்களே சார், உங்களுடைய கருத்து என்ன? இப்போ தமிழக மக்கள் என்டிஏவை ஏற்றுக்கொண்டாங்களா? என்னை பொறுத்தவரையும் களத்துல தமிழக மக்கள் என்டிஏவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைமை யார்? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார், நாங்க அவருடைய உடனிருந்து நாங்கள் இந்த ஆட்சி வருவதற்கு துணை நிற்போம் சொல்லி இருந்தா ஒருவேளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி எப்படி உறுதி செய்தார் என்பதை மக்கள் பட்டவெளிச்சமாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வாயிலாக தெரிந்து கொண்டார்கள். ஆக மக்கள் இதை வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவரால ஒரு துணிச்சலான ஒரு பதிலை சொல்ல முடியல. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்துதான் அவங்க கூட இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு பயத்துல அச்ச உணர்வோட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என்பது மக்களால உணர்ந்து கொள்ள முடியுது. அதனால தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அதையும் தாண்டி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனை கூறுகளாக இருக்கு. இவர்களால் இந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியுமா? இரட்டை இலை சின்னத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமா? அல்ல தாமரைக்கு ஓட்டு கேட்டு போவாங்களா? இந்த ஒரு வேறுபாடான சிந்தனை இருக்கு. எந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் இன்றைக்கு ஏடிஎம்கே ஏற்றுக்கிட்டாங்களா? அண்ணாமலை ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். யார் முதலமைச்சர் என்று கேட்டா தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கூட்டணியாக இருப்பதனால மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஊழல் நிறைந்த அரசுன்ற மாதிரி எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு சார். அதாவது ஊழல் பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கோ இந்த பாரதிய ஜனதா கூட்டத்திற்கோ தார்மீக பொறுப்பு இருக்கா என்பதை முதல்ல உணரணும். அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பதை நான் தவறாக பார்க்கவில்லை. ஆனால் ஏன் தவறாக பார்க்கல, அது ஒரு ஜனநாயக கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா சொல்வது யார் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கருத்தை முன்வைக்கிறவர் உள்நோக்கத்தோட முன்வைக்கிறாரா, இல்ல இந்த மக்களுக்கு மேலேயும் நாட்டுக்கு மேலே அக்கறையில முன்வைக்கிறாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு தேசத்துல மிகப்பெரிய கொடும் செயல்களை செய்த தலைவர்கள் தான் இந்த நரேந்திர மோடியும் இந்த அமித்ஷா கூட்டமும். அவர் சொல்லுறார் ஊழல். நீங்க இன்னைக்கு 2014 முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலம் வரைக்கும் பல ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டிருக்காங்க பல ஆட்சியாளர்கள். ஆனா கடன் சுமை எவ்வளவு இருந்ததுன்னா 54 லட்சம் கோடி தோராயமாக. இந்தியா முழுக்க எண்ணற்ற பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க, மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க, ரயில்வே நிலையங்களை உருவாக்குனாங்க, ரயில் பாதைகளை அதிகரிச்சாங்க, நீங்க விமான நிலையங்களை அதிகரிச்சாங்க, கடல் வளத்தை அதிகரிச்சாங்க, துறைமுகங்களை பெருக்கினாங்க. இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த தேசத்தை உலக நாடு அரங்குல போட்டி போடும் ஒரு நாடாக கொண்டு வந்தது 2014 முன்பு வரைக்கும் நடந்தது. இந்த 2014 பிறகு இன்றைக்கு 2,250,00,000 கோடிகள் கடன் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இது நான் சொல்லல, நாடாளுமன்றத்தினுடைய மத்திய கணக்கு குழுவே சொல்லுது. இது இவ்வளவு தொகை கடன் அதிகமாக பெற்றிருந்தும் இந்திய மக்கள் அதனால் நலனடைந்தார்களா? பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கா? பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு பெட்ரோலியம் யார்கிட்ட இருக்கு? கேள்விக்குறியா இருக்கு. விமானத்துறை யார்கிட்ட இருக்கு? மிகப்பெரிய கேள்வி. அதானிக்கு கைக்கு போயிடுச்சு. துறைமுகங்கள் அத்தனையும் அதானி கைக்கு போயிடுச்சு. நாம போர் தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய, ராணுவ தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனமாக இந்த நாட்டிற்கு இருந்தது. இன்றைக்கு அது அதானி அம்பானிக்கு போயிடுச்சு. எல்லாமே தனியார் மயம், எல்லாமே தனியார்கள் கையில கொடுத்துட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்று அதனுடைய பணத்தை எடுத்துட்டாங்க. மீண்டும் கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி ரூபாயை அதிகமாக கடனாக பெற்றிருக்கிறார்கள். PM கேர்னு வாங்கி மக்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. இந்த பணங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கு கணக்கு இல்லை. இந்த பணங்கள் எல்லாம் பெற்று இவ்வளவு தொகையை கடனாளியாக இந்திய நாடு கடனாளியாக வந்திருக்கு. இன்னைக்கு உலக சந்தையில ரூபாயினுடைய மதிப்பு
அமெரிக்க டாலர் 91 தாண்டி போயிட்டு இருக்கு இன்றைய நிலை. அப்ப ரூபாய் நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளவு சீரழிஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய சீரழிவு ஏற்பட்டிருக்கு. இதனால வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு, ஏற்றுமதி அறவே நின்று போகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய மோசடி இந்த அரசாங்கத்தில் நடந்திருக்கு. இந்த பணம் எங்கே சென்றதுன்னு நான் தெரியல. இந்திய மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கின இந்திய தேசத்துல காங்கிரஸ் 54 லட்சம் கோடிகளை தான் கடனாக வைத்திருந்தது. ஆனா இதை பத்திலாம் பாராளுமன்றத்துல பேசுறப்போ காங்கிரஸ் எம்பிகளுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்களே, ஏன் பயம் காரணமா இல்ல அவங்களுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? இது ஒரு வகையான ஜனநாயக மரபு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லன்னா அவங்க நல்ல சிந்தனை உடையவர்கள் அல்ல என்பது பொருள். அவர்களுக்கு எண்ணம் தான் நினைத்ததை நிறைவேற்றணும், திணிக்க வேண்டும். ஆனா ஜனநாயக நாட்டில் திணிப்பது என்பது குற்றம், அது அநியாயம், துரோகம். இவங்க அதை தான் செய்துட்டே இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற கேள்விகளை, ஒரு திட்டத்தை விமர்சித்து பேசினால் அதனுடைய சாதக பாதகங்களை உணரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால், ஒரு அரசாங்கம் இருந்தால் அது நியாயமான அரசாங்கம். திருத்திக்கோங்க அவங்க தவறு செஞ்சா கூட. மக்களுக்கு இது இப்ப தேவையில்லையோ, மக்கள் அதை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள், இன்னும் தயாராகவில்லை, இதனால நம்ம இந்த திட்டத்தை இப்ப நிறைவேற்றா, இல்லைன்னா இதுல மாற்றங்கள் தேவைப்படுது, அரசுகள் சொல்றது அல்லது எதிர்கட்சி சொல்வது சரியான வாதம் தான், அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தாலே அது ஒரு ஜனநாயக நோக்கி நடக்கிற ஒரு அரசாங்கமாக. ஆனா இன்றைக்கு தான் அது இல்லையே. இன்றைக்கு RSS என்ன அஜெண்டாவை கொடுத்திருக்கோ அதை நிறைவேற்ற முடிவில் இருக்காங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி இந்திய மக்களுக்கு வேலை செய்யல, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்புக்கு வேலை செய்யறாரு. இன்னைக்கு டாக்ஸ பாருங்க, $500 பில்லியன் நாம கட்டாயமாக இறக்குமதி செய்யணும். ஆனா நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி இல்லை, அவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 18 விழுக்காடு வழி. இவ்வளவு ட்ரம்ப் மேல திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏதோ பயமா, எதனால இப்படி இறங்குறாரு? இன்றைக்கு செய்திகளையும் பத்திரிகை வாயிலாக நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பார்க்கிறோம். நரேந்திர மோடி இந்த நாட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு எப்படிப்பட்ட அபிலாஷைகளை அனுபவிக்கிறார் என்பதை நாம் இனி கேள்விக்குறியாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பினாரு. ஆமா, தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அதுக்கு விளக்கமான பதில் சொல்லப்படல. எதற்காக எப்ஸ்டீனை நம்ம சந்திச்சோம், எதுக்கு கேளிக்கை விடுதிகளுக்கு போனார், யார் யாரோடு தொடர்பு வைத்தார் என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை இந்த அரசாங்கம் கொடுக்கணுமா இருந்து இதுவரை கொடுக்கவில்லை. அது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்ற மாதிரி தான் பாஜக. பொய் குற்றச்சாட்டுன்னா அதுக்கு நீங்க பாராளுமன்றத்தில் விவாதிங்க, அதற்கான முகாந்திரங்கள் இருக்கா என்று கேளுங்க. எதிர்கட்சிகள் சொல்லுது அதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது. ஒரு அமைச்சர் 64 முறை இமெயில் செய்திருக்கிறார் எப்ஸ்டீனுக்கு, 11 முறை நேரடியாக சந்தித்திருக்கிறார். என்ன காரணத்திற்காக இந்த தேசம் விட்டு இன்னொரு தேசத்துல சென்று ஒரு அமைச்சர் எப்ஸ்டீனை சந்தித்தார் என்று ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு என்ன? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. அதுல ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஒரு அரசு அதிகாரி இல்ல மக்களுக்கு பணி செய்யக்கூடிய நமக்கு தான் சட்ட திட்டங்கள் தெளிவாக இருக்கு. இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனா எதற்காக போகிறார்கள், என்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து, எல்லா தரவுகளையும் இந்திய அரசாங்கம் பாதுகாத்து வைக்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஆனா இவங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லையே. இவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக இதை மறைத்தார்கள்? அப்ப இதுல ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. அதைதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. வெளிப்படைத்தன்மையோடு அதற்கு பதில் சொல்லாமல் தன்னை உருண்டுட்டு இருக்கிறாங்க, தன்னை மறைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மிகப்பெரிய சிக்கலான விஷயங்களில் தலையிட்டு இருக்கிறார்கள். இதுல நரேந்திர மோடி சிறைக்கு செல்வதற்கோ இல்லது சமூகத்தில் மிகப்பெரிய கெட்ட பேரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த ட்ரம்ப் வகையில தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இன்னும் 3 வருஷம் இருக்கு. இதுக்கப்புறமும் பாஜக ஆட்சி செயல்பட்டா இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் காங்கிரஸோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ் இயக்கம் அடிமை இந்தியாவை விடுதலைக்கு கொண்டு வந்து, விடுதலைக்கு பிறகு இந்த தேசத்தினுடைய மக்கள் கல்வியில், பொருளாதாரத்தில், தன்னுடைய உணர்வுகளில் வளமை பெற்று உலக அரங்கில முதன்மை நாடாக இந்த நாடை அழைத்து செல்வதற்காக தொழில் புரட்சி, விவசாய புரட்சி, எண்ணற்ற புரட்சிகளை நடத்தி இந்த தேசத்தை கட்டமைத்து இவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இங்க ஜாதிய பண்புகளை களைந்தார்கள், களைய முற்பட்டார்கள், ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய சாதனை. இந்த மக்கள்கிட்ட ஜாதிய வன்மமோ, மத வன்மத்தையோ, மொழி வன்மத்தையோ, இன வன்மத்தையோ இந்த அரசாங்கங்கள் செய்ததில்லை 2014 முன்பு. ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகு RSS அஜெண்டா என்ன? ஜாதிய கட்டமைப்பு, மதத்தை முன்னோக்கி தூக்கி பிடித்து ஜாதிய கட்டமைப்பு வாயிலாக இந்த தேசத்தை ஆள வேண்டும். கல்வி எளிய மக்களுக்கு மறுக்கப்பட வேண்டும். எளிய மக்கள் யார்? தலித் மக்கள்,
பட்டியலின மக்களுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அடிமைகளாக சேவகம் செய்வார்கள் என்கின்ற பார்வை இருக்குது. அதில் ஏற்கனவே அவர்கள் வெற்றி கண்டவர்கள். ஒரு காலத்துல பட்டியலின மக்களை வதைத்து அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு இவர்களுக்கு சேவகனாகவே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு விடுதலைக்கு பிறகு நேரு அவர்களாலும் தமிழகத்தில் காமராஜர் அவர்களாலும் இந்திரா காந்தி பல்வேறு தலைவர்களால் பட்டியலின மக்கள் தூக்கி நிறுத்தப்பட்டார்கள். சம நிலையில் மக்களை மனிதர்களாக பாவித்து அவர்களை வழி நடத்தினார்கள். இன்னைக்கு அது எங்க போயிட்டு இருக்குன்னா கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மொழி தமிழ் மொழிக்கு இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன் 17 கோடி ரூபாய் 74 கோடி ரூபாய் தான் அதிகமா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா எந்த மக்களுக்கும் தாய்மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 1048 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ரொம்ப சிந்திக்கணும். இதை எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் மக்கள்? மொழியால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பொருளாதாரத்தால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், எளிய மக்களுக்கான தொழில்கள் இல்லாம இன்னைக்கு கார்பரேட்டுகள் மட்டும் வழங்கி இந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் எளிய மக்களை வஞ்சித்து அடிமைத்தன வாழ்க்கையை கொடுப்பதற்காக அடிமைப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். இப்படி நீ சென்று கொண்டிருந்தால் பெண்கள் மதிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு எளிய மக்கள், தலித் மக்கள், பட்டியலின மக்கள் மதிக்கப்படுவதில்லை, சிறுபான்மை மக்கள் மதிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு பாருங்க, மகாராஷ்டிரால 5 விழுக்காடு இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு இருந்ததை இன்னைக்கு நீக்கியாச்சு. இது எப்படி? மகாத்மா காந்தி கண்ட தேசம் இது. மகாத்மா காந்தி எல்லா இன்ன சமூக மக்களும் ஒற்றுமையோடு இந்த தேசத்துல இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டோடு வாழணும் தான் இந்த தேசத்தை வழி நடத்தினாரு. தமிழ்நாடு பாஜகவினர் கூட என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல கூட எதிர்காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவோட கொள்கையோ இல்ல RSS கொள்கையோ மக்கள் ஏத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி துவங்கி இருக்கலாம், இவங்க அதை முன்மொழியலாம். ஆனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்க மாயாஜாலத்தால் பொய் பிரச்சாரங்களால் உங்களுடைய பண வலிமையை வைத்து அதிகார வலிமை வைத்து மக்களை ஏமாற்றலாம். அதற்கு ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், சிபிஐயை பயன்படுத்துகிறீர்கள், ஐடியை பயன்படுத்துகிறீங்க. எல்லா துறைகளையும் நீங்கள் ஜனநாயக துறைகளை அத்தனையும் மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை வஞ்சிப்பதற்காக நீங்க பயன்படுத்துறீங்க. கொஞ்ச நாட்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் வீழ்கின்ற போது தரைமட்டமாக ஆகிவிடும் என்பதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அதை ஜனநாயக இயக்கங்கள் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.